நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எவை என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஆமேன். வழி என்றாலே பாதையாகும். நல்ல வழி பாதை இருந்தால் அது ஒரு கெட்ட வழி பாதையும் அங்கு இருக்கும். வழி என்பதற்கு ஒரு துவக்கம் இருக்கும், முடிவும் இருக்கும். நாம் எங்கே போகிறோம் என்றும் எந்த வழியாக போகிறோம் என்றும் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். உதாரணமாக சென்னை டு பெங்களூர், சென்னை டு கோயம்புத்தூர் நாம் போகிறோம் என்றால் அது தரைமார்க்கமாக போகிறோமா அல்லது காரில் போகிறோமா அல்லது ஃப்ளைட்டில் போகிறோமா எதை என்பது நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். எது ஷார்ட் வழி, கரடு முரடான பாதை, ரோடு எதை என்று நாம் தான் சூஸ் பண்ண வேண்டும். பரிசுத்த வேதத்தில் 3 விதமான வழிகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் முதலாவதாக விசாலமான வழி, பிராட்வே. இந்த விசாலமான வழியை முதலில் ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் செய்து வைத்தது யார் என்றால், எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி, உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நமது சிருஷ்டி கர்த்தாவும் முதல் மனிதன் ஆதாமுக்கு தந்த வழி ஜீவ வழியைத்தான். ஆனால் ஆதாம் தெரிந்து கொண்ட வழி மரண வழியையே. இதையே சாலமோன் ஞானி குறிப்பிடும்போது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மற்றும் ஆபிரகாம் லோத்து குறித்து பார்க்கும்போது, லோத் மிகவும் ஞானமாக ஒரு சமவெளியை, தண்ணீர் உள்ள செழிப்பான பகுதியையே அவன் தெரிந்து கொள்கிறான். ஆம், அந்த சோதோம் பட்டணம் செல்வம் நிறைந்த பட்டணமாகும். இங்கு கிடைக்காத பொருட்களும் கிடையாது. பரிசுத்த வேதத்தின்படி ஆகார திரட்சி மிகுந்த இடம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனாலும் அந்த பட்டணத்தின் முடிவு அழிவு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கேட்டுக்கு போகும் வழி விசாலமான வழிதான் அது என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடும்போது 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சூஸ் பண்ண வேண்டிய வழி ஒன்று உண்டு. அது நல்ல வழியா கெட்ட வழியா? நீங்கள் வழியிலே நின்று நல்ல வழி எவை என்று கேட்டு விசாரித்து அந்த ஜீவ வழியை தெரிந்து கொண்டு அதிலே நடவுங்கள். ஆமேன். God bless you.